அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 8/8/2024 வியாழன்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை. குறள் 200. சொல்லுக சொல்லின் பயனுடைய, சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். தெளிவுரை: சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். தந்தையின் வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் என்று அனைவரும் ஆதரவாக செயல்படுவர். வியாபார தொடர்புகளும் கிடைக்கும் என்று. வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றம், தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி, தனது மனமே தன்னையே நச்சரிப்பது போன்ற உணர்வு, பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு, பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது, இப்படியாக சந்தித்து விரக்தி இருப்பினும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். இன்று காயங்கள், வீக்கங்கள், சிகிச்சைகள் ஏற்படுதல் இப்படியாக இருக்கும். வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்களும் ஏற்படும். அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும். விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும். இன்று தோழிகளுடன் அவ்வப்போது உரிமையின் காரணமாக கருத்து வேறுபாடு செய்து கொள்வீர்கள். சிறிது காலங்களாகவே வியாபாரத்தில் கொஞ்சம் சறுக்கல்தான். வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு வரவில்லை. வட்டிக்கு வாங்கி சரி செய்தாகிவிட்டது. ஆனால் அந்த பணம் நேரத்திற்கு தராததால் கொடுத்தவர் வழக்கு தொடர்ந்து விட்டார். முதலாக இதுபோல் நடக்கிறது. வக்கீலை பார்த்து அதற்கு ஏற்பாடு செய்வீர்கள். இன்று உங்கள் பெண் நட்புகள் தொடர்பால் நன்மை உண்டாகும். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். மேலும் இன்று குடும்பத்தை விட்டு வேலைக்கு வந்து 2 வருடங்கள் ஆகிற்று. அவ்வப்போது ஊருக்கு போய் வருவதோடு சரி. குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசையில் இடமாற்றம் கேட்டும் நீண்ட நாட்களாக கிடைக்கவில்லை நீங்கள் செய்யும் வேலையில். ஆனால் இன்று எதிர்பார்த்தபடி வேண்டியபடியான இடமாற்றமும் பணி உயர்வும் கிடைக்கும் நல்ல நாள் என்று உங்களுக்கு. இன்று குடும்பத்தில் பேசி முடிக்கப்படும் திருமண பேச்சுவார்த்தை வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும். குடும்பத்தில் குழப்பமான காலமாகவே இருக்கும். வீட்டில் ஓயாது மாமியார் மருமகள் சண்டை. உங்களுக்கோ யார் பக்கம் பேசுவது என குழப்பம். மத்தளம் மாதிரி தான் இன்றும் உங்களின் நிலைமை இருக்கும். மனைவி தனி குடித்தனம் போக வேண்டும் என்று சொல்ல, அம்மாவோ உங்களை வளர்த்த கதை சொல்ல, உங்கள் அப்பாவும் அக்காவும் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்படியோ பச்சை கொடி காட்டிவிட்டார்கள். இந்த ஆடி மாதம் போய் ஆவணியில் போக முடிவாகிவிட்டது தனி குடித்தனம். அதற்காக வீடு தேடி அலைவீர்கள் இன்று கல்வியில் தடை மற்றும் கவனச்சிதறல்கள் உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் சகோதரனின் மகன் வயது இப்போது 3 தான் ஆகிறது. ஆனாலும் அவனுக்கு பேச்சு இன்னும் சரியாக வரவில்லை. இந்த கவலை குடும்பத்தில் அனைவருக்கும் உண்டு, பயமும் கூட. ஆனால் இப்போதைக்கு இருக்கும் கிரக சூழல் அப்படித்தான் இருக்கிறது. சரியாகிவிடும், பயப்பட எதுவும் இல்லை. பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படிக்கும் காலத்திலிருந்தே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கும் உங்கள் மகன் எக்ஸாம் கூட எழுதியாகிவிட்டது. இன்று நேர்காணல் அவருக்கு. குடும்பமே ஆவலோடு காத்திருப்பீர்கள். உங்கள் மகன் ஒரு நிலையில்லாத குணங்களுடன் நடந்து கொள்கிறார் என்று யோசிப்பீர்கள். இன்று கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்களை சந்திப்பீர்கள். இன்று தையல் கடை, குறுகிய சந்து, சலூன், சிறைச்சாலை, சர்ச், பெண்கள் கூடும் இடங்கள், திரையரங்கம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று செந்தில், குமரன், முருகன், சண்முகம், மாணிக்கம், அரவிந்த், இளங்கோ, ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, ஈஸ்வரி, நிர்மலா, சாமி, சஞ்சய் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் இன்று இடது நாசியில் பிரச்சனை, வாதம், கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள், முகம் மற்றும் கண் உபாதைகள், சர்க்கரை நோய், அம்மை, தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள், அறுவை சிகிச்சைகள் இப்படியாக நடக்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இன்று சமையலில் கீரை, பச்சை பயிறு, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள்.
இன்று மஞ்சள், பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.